அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய சவுக் சங்கர் மீது குண்டர் சட்டமானது பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது அவரது மீது பதியப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சவுக்கு சங்கர் மீது விதிக்கப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை என்பது இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து சவுக்கு சங்கர் பேசி வருகிறார் என்று அவர் மீது சுமார் 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது குண்டர் சட்டம் என்பது பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட அவர் மேல் பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே குண்டாஸ் சட்டத்தின் காரணமாக அவர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், சவுக்கு சங்கரை நேரடியாக கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துதான் சவுக்கு சங்கருடைய தாயார் ஒரு ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் சவுக்கு சங்கர் அரசுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படுவது ஒரு அவர் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதே போல அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவிக்கும் போது அரசுக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமல்லாமல் நீதிபதிகள் குறித்தும் சவுக்கு சங்கர் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக ஏற்கனவே நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு மன்னிப்பு கடிதமும் வழங்கியிருக்கிறார் என்பன போன்ற வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கினை விசாரித்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் தற்போது தேவையில்லாத ஒன்று என்ற ஒரு கருத்தினை சுட்டிக்காட்டி அந்த குண்டாஸை ரத்து செய்வதாக தற்போதான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.